அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எல்லாருக்குமே நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கிற அந்த 9 கோள்களை பற்றி பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு இல்லை இந்த ஜாதகம் பார்த்து கட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவான மக்களுக்கே இது வந்து ஒரு 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும். இன்னும் கொஞ்சம் ஜாதகம் பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனால் உண்மையாலுமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் 9 ப்ளஸ் இன்னும் ஒரு 3 கோள் சேர்ந்துருக்கு. என்னென்னா அதுதான் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்ற 3 கோள்கள் சேர்ந்துருக்கு. பட் அந்த கோள்களை ஏன் எடுத்துக்கல அப்படின்ற பதிவுகளையும், அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 27 நட்சத்திரங்களை எடுத்திருப்பாங்க. ஆனால் இது மெயினாக 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்களா அப்படின்றத நீங்களே பாருங்கள். மொத்தம் இருக்கிறது வந்து 28 நட்சத்திரம். ஆனால் அந்த 28 நட்சத்திரத்தில் காலபுருஷனுக்கு 22வது நட்சத்திரம் பொதுவாகவே வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ஐயோ அது வைநாசிக நட்சத்திரம்பா, அது ரொம்ப டேஞ்சரான விஷயம், அந்த நேரத்தில் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அது ஒரு டேஞ்சரான விஷயம், அது ஆபத்தானது, உடல் உயிர் ஏதாவது பாதிப்பானது அப்படின்றது 22வது நட்சத்திரத்தை பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனால் அந்த 22வது நட்சத்திரம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன இருக்குது, அது மறைமுகமான குறிக்கோள் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அபிஜித் நட்சத்திரம்ன்றது ஒன்று இருக்குது. பொதுவாகவே இது எல்லாமே ஒரு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு இல்லை இந்த கோயில் ஐயருங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அபிஜித் என்னென்னா அந்த அபிஜித் நேரம் நல்ல நேரம், முக்கியமான நேரம். அந்த அபிஜித் நேரத்தை யாருக்கும் தெரியாத மறைமுகமாக ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களை செய்வாங்க. அந்த மாதிரி இந்த 360 டிகிரிக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இந்த 360 டிகிரியில் 12 கட்டங்களாக்கி அந்த 12 கட்டங்களுக்குள்ளே எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே நான் முன்னாடியே பதிவு பண்ண மாதிரி தான் நிறைய பண்டிகைகள், அக்னி வெயில், மழை பெய்கிறது, எவ்வளோ காற்று அடிக்கிறது, எவ்வளோ பண்டிகைகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த மாதிரி இந்த 12 ராசி கட்டங்களுக்குள்ளே, அதாவது இந்த 360 டிகிரிக்குள்ளே இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன பண்ணுது, அதே மாதிரி இந்த 9 கோள்கள் மட்டும் இல்லை, அந்த 9 கோள்கள் தாண்டி இன்னும் ஒரு 3 கோள்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம பூமிகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ 9 கோள்கள் மட்டும் ஏன் நம்ம ராசி கட்டத்தில் எழுதியிருக்காங்க, மீதி 3 கிரகத்தை வந்து ஏன் நம்ம ராசி கட்டத்துலையும் எழுதலை, பொதுவாகவும் யாரும் அதை பார்க்குறதும் இல்லை. அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த 27 நட்சத்திரம் சொல்கிறது இல்லாமல் 28வது நட்சத்திரமும் இருக்குது. பொதுவாகவே வான்மண்டலத்தில் எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் 27 நட்சத்திரம் மட்டும் ஏன் எடுத்திருக்காங்க, அந்த 28 நட்சத்திரம்னு சொல்லும்போது அந்த அபிஜித் நட்சத்திரம் மட்டும் ஏன் அதை மறைமுகமாகவே வச்சுருக்காங்க, பொதுவாக மக்களுக்கு ஏன் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, அந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்ப்போம். நன்றிங்க.